உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் திகதி 11ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள். இன்று சதுர்த்தி திதி, திருவாதிரை நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று தேய்பிறை தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் செலவு, மிதுனம் நன்மை, கடகம் பாராட்டு, சிம்மம் வெற்றி, கன்னி நலம், துலாம் பயம், விருச்சிகம் அச்சம், தனுசு மறதி, மகரம் பணிவு, கும்பம் அசதி, மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்கள் கேள்விகளுக்குண்டான சந்தேகங்களுக்குண்டான பதில்களை தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு நாங்கள் கற்பூரத்தை வைத்து செய்யக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்று கற்பூரத்தை பற்றி பேசினேன். இன்றைக்கு கற்பூரத்தை வைத்து செய்யக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி பேச போகிறேன். கொஞ்சம் கற்பூரத்தை எடுத்து, கற்பூர வில்லைகள் உங்களுக்கு தெரியும், கடையில் கற்பூரத்தை வாங்குங்கோ. கொஞ்சம் கற்பூரத்தை எடுத்துல நெய்யில் ஊற வையுங்கோ. கற்பூரத்தை நெய்யில் ஊற வைத்து ஒரு பித்தளை தாம்பாளத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தீர்களாக இருந்தால் வருமானம் வருதில்லையா, நல்லா சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், ஆனாலும் வருமானம் வரையில, வருமானத்தில் தடை இருக்குது. இந்த வருமான தடை நீங்கும். தொழில் முடக்கம் இல்லாமல் போயிடும். சில பேர் சொல்லிவிடும் தொழில் முடக்கமாக இருக்குது ஐயா, அது இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுகள் எல்லாம் இல்லாமல் போகும். கற்பூரத்தை நெய்யில் ஊற வச்சு ஒரு பித்தளை தாம்பாளத்தில் ஏற்றி சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு வழிபாடு செய்யுங்கள். தொழில் முடக்கம் இல்லாமல் போகணும், வருமான தடை இல்லாமல் போகணும், வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுகள் எல்லாம் இல்லாமல் போகணும்னு வழிபாடு செய்தால் இதெல்லாம் சரிவரும். இது ஒரு அற்புதமான பரிகாரம். ரெண்டாவது, கற்பூரத்தை எடுத்து லவங்கம் பட்டைன்னா உங்களுக்கு தெரியும், லவங்கம் பட்டை. கற்பூரத்தை எடுத்து இரவு வேளையில் லவங்கம் பட்டையோடு வைத்து கற்பூரத்தை ஏற்றி விடுங்கள். கற்பூரத்தை ஏற்றினா அது பிரகாசமாக எரியும். அதுக்குள்ளே கொஞ்சம் லவங்கம் பட்டையையும் போடுங்கோ. இரவில் அடுப்படியில் சமையல் செய்யக்கூடிய இடத்துல இதை செய்தீர்களாக இருந்தால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உணவுக்கு பஞ்சம், அரிசிக்கு பஞ்சம், உணவு தோஷம், அன்ன தோஷம் என்று சொல்வார்கள். அன்ன தோஷம் இல்லாமல் போகும்.
உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் போகும். பஞ்சமே இருக்காது. உணவு நல்ல அரிசி கிடைக்கும். அதே மாதிரி நல்ல இது இருக்கும். அது கற்பூர வாசம், லவங்கம் பட்டையோட கற்பூரத்தை ஏற்றி நீங்கள் தான் நல்ல வாசம் ஒன்று வரும். அந்த வாசம் உங்களுடைய கிச்சன், அடுப்படி, சமையலறை பூராக பரவுமாக இருந்தால் உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. வீட்டில் நிறைய தானியங்கள் இருக்கும். சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் நிறைந்து இருக்கும். உணவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. அடுத்தது மூன்றாவது, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து கற்பூரத்தில் நனைச்சி, கற்பூரத்தை நல்லெண்ணெயில் நினைக்கணும். முதல்ல சொன்னது நெய்யில், இப்போ கற்பூரத்தை நல்லெண்ணெயில் நினைச்சு சனிக்கிழமையில் உடம்பில் தேய்த்து குளித்தால், உடம்பு நல்லெண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு அந்த நல்லெண்ணெயை உடம்புல தேய்த்து குளித்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவும் சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கிறது வளமை. எல்லாரும் நல்லெண்ணெயை வச்சு குளிக்கிறது தான். அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் கற்பூரத்தை போட்டு ஊற வச்சு, அல்லது கற்பூர வில்லி எடுத்து நல்லா பொடி பண்ணி நல்லெண்ணெயில் போட்டுட்டு அந்த நல்லெண்ணெயை உடம்பு பூராக தேர்த்து குளித்தால் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகள் இல்லாமல் போகும். சில பேருக்கு சுகர் இருக்கும், சில பேருக்கு ப்ரெஷர் இருக்கும், சில பேருக்கு சர்ம நோய் இருக்கும், சில பேருக்கு அல்சர் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், உடம்பு சரியில்லை, அடிக்கடி நோய் வருது, விபத்துக்கள் ஏற்படுது, ஆரோக்கியம் உடம்பு ஃபிட் இல்லாமல் இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது, உடம்பு வலியாக இருக்குது, உடம்பில் நோய் வருது என்று சொல்லக்கூடியவர்கள் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து அதுக்குள்ளே கற்பூரத்தை போட்டு அந்த நல்லெண்ணெயை உடம்பு பூராக தேய்த்து குளியுங்கள். நோய் இல்லாமல் போகும். அடுத்த விஷயம், கற்பூரத்தை எடுத்து சிகப்பு ரோஜா, சிகப்பு கலர் ரோஜா மலர்கள் கற்பூரத்தை ஏற்றி விடுங்கோ. அந்த கற்பூரம் எரியிற கற்பூரத்தில் சிகப்பு ரோஜா மலர்களை போட்டு வழிபாடு செய்தால், இதை எப்போ செய்யணும்? செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்பாளை நினைத்து இந்த வழிபாடு செய்ய வேண்டும். கற்பூரத்தை ஏற்றிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சிகப்பு ரோஜாவை போட்டு துர்க்கையம்பாளை வழிபாடு செய்து வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். இது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. நிறைய பேர் இந்த வழிபாடை செஞ்சிருக்கணும். இதனால் பலன் அடைந்திருக்கின்றார்கள். சிகப்பு ரோஜா மலர் கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்கோ, கற்பூரத்தை ஏற்றுங்கோ, அதுக்குள்ளே சிகப்பு ரோஜா மலர்களை உடைத்து போடுங்கோ. அதை எப்படி எரிஞ்சு சாம்பலாகும். அந்த வாசனை துர்க்கையம்பாலை நினைத்து செவ்வாய்க்கிழமை செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இதுவும் சாத்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடியவர்கள் இரவில் தூங்கும்போது விபத்துக்கள், வாகனத்தில் போனால் ஆக்சிடெண்ட் வருது ஐயா, விபத்துக்கள் ஏற்படுது. எப்போ மோட்டார் சைக்கிள் எடுத்தாலும் ஏதோ ஒன்றில் முட்டி கொண்டு இருக்கிறேன், ஆட்டோ ஆக்சிடெண்ட் ஆகுது, கார் போய் இன்னொரு வாகனத்தோடு உரசுது என்று சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அடிக்கடி விபத்தை சந்திக்கக்கூடியவர்கள், வாகன விபத்தை சந்திக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? இரவு தூங்கும் போது சுவாமி படத்துக்கு முன்னுக்கு கற்பூரத்தை ஏற்று வழிபாடு செய்துவிட்டு தூங்கினீர்களாக இருந்தால் ஆக்சிடெண்ட், விபத்துக்கள் இல்லாமல் போகும். அடிக்கடி விபத்து எல்லாரும் செய்ய தேவையில்லை. அடிக்கடி விபத்து வருதையா, அடிக்கடி விபத்தை நான் சந்திக்கின்றேன். மயிர் இலையில் தப்பினன் ஐயா, அடிபட்டிருந்தால் கண்டெய்னரோட அடிபட்டிருந்தால் உயிர் போயிருக்கும், கைகால் உடைஞ்சிருக்கும், நல்ல காலம் அருந்தப்பில் தப்பினன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இரவு படுக்கும் முன்னர் கற்பூரத்தை ஏற்றி சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு
நல்ல விபத்துக்கள் வரக்கூடாது என்று வழிபாடு செய்துவிட்டு தூங்கினீர்களாக இருந்தால் விபத்துக்கள் இல்லாமல் போகும். அதே நேரத்தில் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய வீடு வாஸ்துப்படி அமையவில்லை ஐயா, இடித்து கட்டுறதுக்கு வசதி இல்லை, இடித்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வடகிழக்கு மூலை கட்டு போயிருக்கு, அக்னி மூலையில் பெட்ரூம் வந்துட்டு ஐயா, வடகிழக்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிட்டு, வடகிழக்கு மூலை வெட்டுப்பட்டுட்டுது, வாசல் சரியான திசையில் வாசல் இல்லை, லாபஸ்தானம் விரயஸ்தானம்ன்று நாங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கக்குள்ள விரயஸ்தானத்தில் எங்களோட வீட்டில் வாசல் அமைஞ்சிட்டுது. விரயஸ்தானத்தில் வாசல் அமைஞ்சதுனால காசு வீட்டில் தங்குதில்லை, பணம் வீட்டில் தங்குதில்லை. அக்னி மூலையில் பாரம் ஏற்றிட்டோம். அக்னி மூலையில் பாரம் இருந்தால் தகப்பனுக்கும் மகனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். என்னட்ட ஜாதகம் பார்க்க வருவிடும், தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை அக்னி மூலையில் பாரம் ஏற்றினா அப்படி வரும். அதனால் வீட்டில் 4 பக்கமும் கற்பூரத்தை வைத்து விடுங்கள். அது அப்படியே கரைஞ்சி சாம்பலாகும், நல்ல வாசமாக இருக்கும், வாஸ்து தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.